எல்லாருக்கும் வணக்கம். இங்கே மேடையில் அமைந்திருக்கும் கணேசகுமார் சார், இங்கே என் மகளை கூப்பிட்டு கௌரவிச்சதுக்கு முதல்ல வந்து இந்த ஸ்கூலுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து இது மாதிரி ஸ்டேஜ் கிடைக்குமான்ட்டு நிறைய பேர் ஏங்கிட்டு இருந்தாங்க. அந்த இயக்கத்தில் இருந்தேன். நானும் அது மாதிரி ஏங்கிட்டு இருந்தோம்னா, ஏன்னா இன்னைக்கு ஒரு ஸ்டேஜ் கிடைச்சதுன்னா இது சாதாரணமாக கிடைக்கல. 15 வருஷம் உழைப்பு. எல்லா பேரண்ட்டும் தான் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால தான் நான் ஆசைப்படுறேன். ஆட்டோ ஓட்டி 3 பசங்க, எனக்கு பெரிய பொண்ணு, 2வது பையன், 3வது காஜிமா. பையனை தான் கொண்டு வரணும்னு நினச்சேன். ஜூனியர் நேஷனல் சாம்பியன் ஆகினாங்க நாக்பூரில். அதுக்கப்புறமா வந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும்போது இந்த லாக்டவுன் பீரியட் வந்துச்சு, கொரோனா. அதுக்கப்புறமா வந்து ஆட்டோ தெரியுமே, லாக்டவுனில் எல்லாரும் வீட்டில் தான் முடங்கி கிடக்கும், எந்த வருமானமும் இல்லை. அந்த சுச்சுவேஷனில் 3 பசங்களே வச்சுன்னு நான் வீட்டு வாடகையை கொடுத்துட்டு ஒன்றும் செய்ய முடியல. அந்த நேரத்தில் என் பையன் சொன்னான், இல்லைப்பா நான் வந்து என்னுடைய கேரமை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி ஹாஜிமாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நம்ம 2 பேர் சேர்ந்து சப்போர்ட் பண்ணலான்ட்டு அவனும் சப்போர்ட் பண்ணி என்னுடைய சப்போர்ட்டில் இன்னைக்கு ஹாஜிமா வந்து ஒரு வேலை சாம்பியன் அவங்க முன்னாடி வந்து அறிமுகமாக இருக்காங்க. யாராலையும் சாதிக்க முடியாதுன்ட்டு ஒன்றுமே கிடையாது. நான் ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவர் தான். என்னுடைய வருமானத்தில் வந்து நான் வந்து பசங்க வளர்த்துருக்கிறேன்னா எல்லாரும் வந்து உங்களை நீங்களே தாழ்த்திக்காதீங்க. எங்கள் பசங்க சாதிப்பாங்களா, இவங்கன்னா நம்ம இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் படிப்புலாம் காசு ஜாஸ்தி ஆகுது, எல்லா எக்ஸ்பென்சஸும் இப்போ ஜாஸ்தி ஆகிடுச்சு. அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணால் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் பண்ணலாம். பெரிய ஸ்கூல் படிக்க வைக்கணும்ட்டு ஆசைப்படுவீங்க. அதே மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்து பசங்களை வந்து உங்கள் பிள்ளைங்களாண்ட நீங்கள் கேளுங்க, உனக்கு என்ன பிடிக்கும்ட்டு கேளுங்க ஃபஸ்ட்டு. அதாவது சில பேர் செஸ்ஸு, கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு, வாலிபாலு, பாஸ்கெட் பாலு, எல்லா ஸ்போர்ட்ஸும் இருக்குது. எல்லா ஸ்போர்ட்ஸும் வந்து நம்ம வந்து நீ இதில் தான் இருக்கணும்ட்டு நம்ம சொன்னால் அந்த பசங்க வந்து ஒன்றும் ஷைன் ஆக மாட்டாங்க. பசங்களாண்ட உங்கள் விருப்பத்தை கேளுங்க. அவங்க விருப்பத்தை கேட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அவங்க சொல்லுவாங்கம்மா நான் இதில் போகிறேன் அதில் போகிறேன். அதாவது போனவனே யாரும் சாதிக்க முடியாது. நீங்கள் என்னம்மா காசு கட்டுறேன் நான் கோச்சிங் சென்டருக்கு, ஒன்றுமே செய்யலையே அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதுதான் தப்பு. வெயிட் பண்ணணும். எல்லாத்துக்கும் சார் சொன்ன மாதிரி தான், ஒரு மூங்கிலுடைய கதை மாதிரி தான். நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதுக்கு பின்னாடி நம்ம சர்வீஸ் பண்ணால் தான் ஒரு சாதனையாளராக நிற்க முடியும். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் சார் எல்லாருக்கும் நீங்கள் என் பேச்சு கேட்டதுக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்கள். வணக்கம்.